போச்சுடா போச்சு லட்சுமணா. இந்நேரம் வரைக்கும் நீ மாங்க அடிச்சதுன்னு ஒண்ணும் இல்லாம போச்சு. லேசா வந்தேன் கட்டி பிடிச்சிட்டியா. இடையில கெடுக்கிறது இவருதானே. நான் தெரியாம தான் கேட்குறேன். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க, திருவிழா நடத்துறாங்க, நாடகம் போடுறாங்க, இவ்வளவு செலவு பண்றாங்களே. ஆமாம்மா. ஒரு லைட்டு போடப்படாதப்பா. இப்படி இருட்டாவா போட்டு வைக்கிறது? கண்ணாடி கலட்டி லூசு முண்டை. கண்ணாடி கலட்டியா? கண்ணாடி ஓட்டுக்கண்ணா. சாரி சாம்பை, கோச்சுக்காதீங்க. என்னை தப்பாவே புரிஞ்சுட்டு பேசுறீங்க. தப்பாவே சொல்றீங்க. நான் பொம்பளை பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டேன்னு சொல்லி பெட்டிக்கார் இப்படி சொல்றாரு, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சரி, நான் எதையுமே வீம்புக்குன்னு செய்யறாரு கிடையாது. நீங்க யதார்த்தமா செய்யறது. சரி சரி சரி. வீம்புக்குன்னு யாராவது செய்வாங்களா? செய்யறது 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய நம்ம இடிச்சிருக்க கூடாது. இடிக்க கூடாது, தப்பான விஷயம். ஆமா, பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு மன்னிப்பை கட்டுருவோம். ஆமா ஆமா. பொம்பளை பிள்ளை நீங்க கூட்டிட்டு வந்த பிள்ளையா? ஆமா, நானும் மாமாவளை பாக்குறேன். இல்லங்க, நாடகத்துக்கு கூட்டிட்டு வந்த பிள்ளையான்னு கேட்டேன். இந்த அடுத்த ஒரு லூசு முண்டை வந்துச்சியா? அடுத்த ஊழங்கலியா? சரி சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன என்ன? ஐ எம் சாரி. என்ன சாரியா? எஸ், வந்து வேகத்துல. முண்டம் அருவி கட்ட முண்டம். கண்ணை முன்ன வச்சிருக்கீங்களா பின்னாடியே வச்சிருக்கா? இல்ல தெரியாம கேக்குது. ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு தானே இருக்கேன். சரி, கண்ணு நல்லா தெரியுதுல? தெரியுது. வந்து இடிக்கலாமா? சாரி. இடிக்கலாமா இடிக்க கூடாதா? சாரின்னு சொல்லிட்டேன். இல்ல சாரி பூரினா ஒத்துக்க முடியுமா? அதுக்கு உன்னை தூக்கி போட்டு ரேப் பண்ணிட்டு சாரி கேட்கவா? தூக்கி போட்டு ரேப் பண்ண போறியா? ஆமா, இவன் தான் விளக்கு பிடிப்பியா? நான் கேக்குறேன் உங்களுக்கு. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய பாரு, முகரைய பாரு, முகரைய. என்ன முகரைய பாரு? இல்ல எங்க பாரு சூர்யா, நான் சப்புன்னு அரைஞ்சிரும் வச்சுக்கோ, பல்லுக்குறேன்னா ஊந்துரு மாத்துக்கங்க. நீ சப்புன்னு அரைஞ்சாலும் சரி, சப்புன்னு கொடுத்தாலும் சரி, இதுக்கெல்லாம் நான் அசரவன் கிடையாது. என்ன அசரது கிடையாதா? பொம்பளை பிள்ளை அடிச்சு விட்டாமே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன்னா பொம்பளை பிள்ளை செய்வாரா? செஞ்சு போட்டு நொட்டி போட்டேன் நான் சாரி பூரினா ஒத்துக்க முடியுமா? யாராவது வீம்புக்குன்னு செய்வாங்களா? எங்க வீம்புக்குன்னு செய்றவங்க இருக்காங்க, வீம்புக்குன்னு செய்வாங்க. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. நீ எல்லாம் தெரிஞ்சு தானே செய்றீங்க. மறுபடியும் நான் தெரிஞ்சு செஞ்சேன்னு சொல்லப்படாது. ஒண்ணுமில்ல, இந்த எங்க மாமே பரமசிவ படுதா இப்படி கட்டியிருக்காரா? ஆமா கட்டியிருக்காரு. நல்ல உயரமா கட்டியிருக்காரா? ஆமா. இந்த படுதா மட்டும் பாருமா. இந்த படுதா ஃபர்ஸ்ட் விலையதா இருந்துச்சு. உன் கண்ணு மசரத நீ பார்த்து ஒழுங்கா வரணும். இல்ல, இது வரைக்கும் பட்டுக்கா? ஆமா. ஒண்ணும் கிடையாது. சரி, மறுபடியும் லாலாலான்னு சும்மா சுத்திய. சும்மாவா? திரும்ப வா சாணுங்க. இப்படிதாமா. என்னடா அப்பதோட பெருசா இருக்கு? என்ன லொப்ப பையில ஓயாமேட கட்டி பிடிப்ப. அந்த பிள்ளைக்கு ஒரு டெமோ காட்டுறயா? டெமோ காட்டலாம் இருக்கட்டுங்க. மறுபடியும் ஒன்ஸ் மோரா. மறுபடியும் நீ லாலான்னு சுத்துமா. தெளிவா படுக்கிற பாரியா? பொறுத்து பார்த்தா நினைக்க முடியல. இதுதான் தெரியாம செய்யறதா? தக்காளி முழங்கால செத்து நான் கேக்குறேன், இதுதான் தெரியாம செய்யறதா? சூர்யா இங்க பாருங்க, அவன்கிட்ட நான் பல டைம் சொல்லிருக்கேன். ஒரு டைம் சொன்னா கேட்கணும். என்னதா? இந்த அரட்டல் மிரட்டல் உருட்டலுக்குலாம் பயப்படுறவங்க கிடையாது. நீங்க இந்த உருட்டுறது மிரட்ட நானும் பயந்த ஆளு கிடையாது. இதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்து ஓஞ்சிட்டோம். நாங்க பார்த்து சலிச்சிட்டோம். சலிச்சு போயிட்டியா? ஆமா. பார்த்து சலிச்சு வச்சாமா? பார்த்து சலிக்கப்படாதுமா. அடுத்தடுத்து மூடு வரணும். நான் கேக்குறேன், உனக்கு வெக்கமா இல்லையா? மாசத்துல ஒரு வெக்கம். 11 மணி 11 ஆன உனக்கு தான் பொழப்பா? பொம்பளை பிள்ளை உனக்கே வெக்கம் மசுறல, அப்புறம் ஆம்பளைக்கு எனக்கு எதுக்கு வெக்கம் வருது? எனக்கு என்ன வெக்கம் மசுறு? ஆளு முகரையிலும் பாரு, மூஞ்சியும் மொசரையும் பாரு. அங்க இருந்து வந்துட்டாங்க. கண்ணாடி கமர்ப்பு மாமா கல்லாடு கண்ணீல. ஏன் முண்டை நீ தான் வந்துட்டு அங்க இருந்து என்னையும் பாரு இதையும் பாரு. பொம்பளை பிள்ளை பெத்தாங்கன்னா சொனக்கலதைய பெத்து வச்சிருக்காங்க. ஆம்பளை பெத்த மேல பிரச்சனை பெத்தாங்களா? அடிச்சனா சுள்ளு முக்கு தொரிச்சு போக. அடிச்சறதுக்கு பல்லு ஊந்துற பெத்த. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கட்டிக்க. நீ மரியாதையோட பேசிக்க முதல்ல. சொல்லு சூர்யா. அக்கால் பேர் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன பேர் சொல்றதாண்டா வச்சிருக்கா பேரு? என்ன வாட போடா மைனே? என்ன கூட்ட மாதிரி கூப்ற? அடேங்க அப்பா, நீ மட்டும் பேர் சொல்லாமா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. என்ன விஷயம்? தப்பு பண்ணா ஒத்துக்கறேனா? என்ன ஒத்துக்கறனா? அந்த மனப்பான்மை நாடு உலகத்துல சூர்யா எனக்கு மட்டும் தான் இருக்கு. ஆமா ஆமா கேளு. எங்க நீ ஒத்துக்க பாப்பா? இல்ல நான் கேள்விப்பட்டல. இவர் செய்வாரா நொட்டுவாரா நொட்டி புட்ட நீ சாரி புரியல ஒத்துக்க முடியுமா? உன்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேக்கணும்? என்ன ஏன் மன்னிப்பு? உன்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேக்கணும்? வந்து அடிச்சீங்களே. நான் கிராமத்திட்ட கேட்டுக்கிறேன். கேளுங்க. என்னை கூட்டிட்டு வந்தது கிராமம் தான். விழா குழுவினர்கள் தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க. அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா? இப்பதான் நீ அடி வாங்க போற. கிராமத்தார்கள் பெரியவர்களா உட்காந்துருக்கீங்க, தாய்மார்கள் உட்காந்துருக்கீங்க, என் கூட பிறந்த பொறப்பெல்லாம் உட்காந்துருக்கீங்க. தயவுசெய்து யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க. நான் பண்ணது தப்பு தான். தப்பா? ஆமாம், நானும் தருணிஸ்ரீ. நீங்க சொல்லாதீயா, உனைய மட்டும் சொல்லு. நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்லுங்க. நீ எதுக்கு சொல்றீங்க? நானும் தருணிஸ்ரீயும் ஏதோ தப்பு பண்ணி. என்னைய சொல்லாதீயா, உனைய மட்டும் சொல்லியா. இப்போ இந்த இடத்துல நிக்கிறது யாரு? நான் தான் நிக்கிறேன். உன் பேரையும் சொல்லாம இருக்க முடியுமா? என் பேர் எதுக்கு சொல்றீங்க? நீங்க தானே தப்பு பண்ணீங்க. ஒத்துக்கிறோம் இல்லையா? தப்பு பண்ண பேரை
கோச்சுக்காதீங்க. ஏதோ ஆர்வ கொள்ளாரில் நானும் தரணியும் தப்பு பண்ணிட்டோம். ஒரு தடவை தான் பண்ணோம். இப்பதான் பல்ல உடைக்க பாரு. ஓம் பேரும் சூரிய நான் மட்டும் தப்பு பண்ணிட்டேன்னு வாயை திறந்து பேசியா முதல்ல. அப்ப நான் பண்ண நீ தப்பே பண்ணல. நான் எதுவும் தப்பு பண்ணலையே. இப்ப நீ நானும் தப்பு பண்ணோம். என்ன தப்பு பண்ணோம்? ஒத்துக்க வைக்கவா? என்ன தப்பு பண்ணோம்னு கேக்குறேன். சத்தியம் பண்ணி சொல்லி நீ நானும் தப்பு பண்ணல. சத்தியமா சொல்றேன் நான் ஒண்ணுமே பண்ணல. ஏய் சாமி வாசல் நிக்கிட்டு இப்படி பொய் சொல்லாதடி. விளங்காச்சி சாமி வாசலுக்கு முன்ன நான் போய் சொல்லவே மாட்டேங்க. இப்போ இதே வாயால உன்னை ஒத்துக்க வைக்கிறேன். என்ன ஒத்துக்க வைக்கிறீங்க? நீ நானும் தப்பு பண்ணோங்கிறத வாங்க வர சொல்லு. நமது ஊருக்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்க வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கு நமது கிராம பொதுமக்கள் சார்பாகவும் விழா குழுவினர்கள் சார்பாகவும் பொன்னாடை வழங்கப்படுகிறது. பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கு காவல்துறை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை ஐயாவுக்கு ஒரு சின்ன தாழ்மையான வேண்டுகோள் ஐயா. நாங்கள் நாடக பேக் எடுத்துகிட்டு போனாலும் செக் பண்ணுறாங்க ஐயா. ஏதோ காசு கொண்டு வந்திருக்கோம்னு நினச்சி. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் எங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. காலையில் சந்தை கட்சியில் பிடிச்சிட்டு போயிடாதீங்க. வாமா ஏய் இங்கே வாமா. இப்போ இந்த முல்லைக்குளம் கிராமத்தில் இந்த மேடையில் உன் வாயால் நான் ஒத்துக்க வைக்கிறேன். எப்படி ஒத்துக்க முடியும்? நான் தப்பு செஞ்சா தானே ஒத்துக்க முடியும். ஒத்துக்க வைக்கிறேன். அது எப்படி? உன்னை அடிச்சது யாரு? என்ன இடிச்சது நீங்க? நான் தானே. ஆமா. 1000 தான் இருந்தாலும் நீ ஒரு பொம்பளை பிள்ளை. ஆமா. உன்னை நான் இடிச்சிருக்க கூடாது. இடிக்க கூடாது தானே? தப்பு தானே? தப்பு தானே? நான் ஒத்துக்கிட்டேன். சரி. உன்னை இடிச்சது நான் தான். தப்பு தான். சரி சரி. என்னை இடிச்சது யாரு? உன்னை இடிச்சது யார் இடிச்சா? உன்னை இடிச்சது யார் அடிச்சா? சொல்றது புரியுதா இல்லையா? புரியுது, நல்லா புரியுது. உன்னை இடிச்சது நான் தான். நீங்க இடிச்சீங்க. நான் ஒத்துக்கிட்டேன். ஆமா. என்ன இடிச்சது யாரு? என்னது என்ன இடிச்சது? யோ என்ன இடிச்சது யாருமா? இங்க பாருங்க, புரிஞ்சு பேசணும். என்னைய வந்து இடிச்சது நீங்க இடிச்சீங்க. அண்ணன் சொல்றது புரியுதானே? உன்னை இடிச்சது நான் தான். நான் ஒத்துக்கிட்டேன். சரி. நான் மாற்று கருத்தே பேசல. என்னைய இடிச்சது யாரு? உன்னை இடிச்சது யாருமே இடிக்கலையா? அப்புறம் யாருமே இடிக்காம நான் சோத்துல போய் இடிச்சாங்க. செவத்தை என்னைய தான் வந்து இடிச்சீங்க. அப்புறம் என்ன மஷத்துக்கு பேசுற? பதான சொன்னேன் நாங்க தப்பே பண்ணல. என்ன இடிச்சலமா? என்ன இடிச்சலமா? எப்பவுமே ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை இடிக்க போச்சு. என்னமோ உங்களுக்கு தான் கற்பு இருக்கிற மாதிரி எங்களுக்கு என்னமோ கற்பே இல்லாத மாதிரி ஒரு கற்புள்ள ஒரு ஆம்பளை இடிச்சு புட்டியே. நல்லா இருப்பியா நீலா? என்ன யாரு இனிமே பொண்ணு கொடுப்பா? மானங்கட்ட வேணே நீ வந்து இடிச்ச நான் இடிச்சேன்டா. பேசிக்கலாம்னே. வேணாம்னே வேணாம்னே. அட பேசிக்கலாம்னே வேணாம்னே. மரியாதை கொண்டு போங்க. ரொம்ப தான் புகு பண்ற. என்ன ரொம்ப நீ ஓவரா பண்ற? என்ன பொம்பளை பிள்ளை அடக்கமா பேசுமா? ஆம்பளை பையன் அடக்கமா இருக்கும்ல. அதிகாரமா பேசி எதையும் சாதிக்க முடியாது. நீ அதிகமா பேசாத என்ன கிழிக்க முடியாது. ஆம்பளைக்கு பொம்பளை அடங்கி போகணும். பொம்பளைக்கு ஆம்பளை அடங்கி போகணும். இந்த தென்னை வெட்டு பேச்சு ஏண்ட வச்சுக்காத. நீ இந்த திமிரு பேச்சை ஏன்ட வச்சுக்காதீங்க. படக்க வச்சு வாயை பட்டம் கிழிச்சு விடுவேன். கிழிச்சு தச்சு விடுவேன். வச்சுக்கோ. ஆடுவானாங்களோ மூக்கல வரல விட்டு ஓட்டிடுவேன். இதுல தான் ஆம்பளையில ஆப் பண்ணி போடுறது. என்ன பண்ண? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி பாத்துக்க. இப்படிலாம் வந்து எங்களை மயக்கணும். நாங்கள மயக்கிடுமா? சரியா இருக்குமா? ஆமாயா. என்ன எங்க அப்பு நினைக்கிற இந்த நேரத்துல நான் பப்புன்னு போட்டிருக்கப்படாதான்னு. ஏன் எதுக்கு? அப்ப ஐயா ஆசை எங்க ஏன்ட காமிச்ச மாதிரி அப்படியே அந்த வாயை மக்கள்கிட்ட காட்டு. அதிகளா குண்டியில மூளை வந்த ரத்தம் வந்த மாதிரி வேளாங்காட்சி இருக்கு. பேச்சுற உடனே முத்தம் கொடுக்க வராங்களா? உங்க பெரிய ஐஸ்வர் ஐயா. நாங்க பெரிய அரவிந்த் சாமி. இவர் பெரிய மன்மத குஞ்சு. இவரு மன்மத குஞ்செல்லாம் கிடையாது. என் குஞ்சு தான் இருக்கு. மன்மத குஞ்சு என்ன சொல்றேன் புரிஞ்சு பேசணும். என்ன பேசுற? ஆளு மண்டையும் பொம்பளை பிள்ளை பேசுற பேச்ச பாரு. பொம்பளை பேசி எங்கேயாவது குடும்பம் விளங்கி இருக்கா? ஆம்பளை பேச்சு ஏதாவது விளங்கி இருக்கா? ஆம்பளை பேசுன சரித்திரம். பொம்பளை பேசுறத சரித்திரம். பொம்பளை பேசுன அட்டை சரித்திரம் இருக்கா? விளக்கண்ணா சரித்திரத்தை. விளக்கணை பத்தி அடிக்கடி பேசப்படாது. என்ன விளக்கணை இருந்தா தான் நுணுக்குன்னு போகும். என்னதியா? அடிக்கடி விளக்கணை தேவைப்படுதா? இல்ல பார் சொல்லுங்க. 50 ஆம்பளைல உட்கார்ந்திருக்காங்கல்ல. ஏதாவது ஒரு சத்தம் வருதா? இல்ல. எவ்வளவு அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. இதுதான் எங்கள் வர்க்கம். சரி. ஆனா பொம்பளை ஆளுங்க 2 பேர் சேர்ந்தா போதும். அதோட குடும்பம் க்ளோஸ். என்ன க்ளோஸ்? அவங்களும் அமைதியா தான் உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. லூசு. பெண்களுடைய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ரொம்ப ஏத்துக்கக்கூடிய விஷயம். என்ன விஷயங்க? பொதுவா பெண்களை பூரா நம்ம ஆண்கள் சகட்டு மணிக்கா சும்மா சவுடால பேசுறது. வீட்டுல பொம்பளை என்னையா வேலை பார்க்கறா? என்ன மிஞ்சி பண்ண துணி துவப்பா, என்ன வீடு வாசல கூட்டுவா, சாம்பார் வைப்பா, சோறு வடிப்பா, இதானே சரி. சர்வசாதாரணமா பேசுவோம். பெண்களை தரக்குறைவா பேசாதீங்க. நானா இருந்தாலும் சரி பேசக்கூடாது. தப்பு தானே? தப்பு.
வீட்டுல உட்கார்ந்து சோறு வடிச்சு பாருங்க. ஆமா தெரியும் அப்பதா. ஒரு நாளைக்கு குழம்பு வச்சு பாருங்க. தெரியும் அதனோட அருமை. ஒரு நாளைக்கு துணி துவைச்சு பாருங்க. ஆமா. எவ்வளவு கஷ்டம்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா. எவ்வளவு சிரமப்பட்டு வேலை செய்யறாங்க தெரியுமா? அட பப்பு நேசம் போறானே. ஆமா. இதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் ஒரு வேலை கிடையாது. இதை விட ரொம்ப சிரமமான வேலை தாய்மார்கள் பார்க்கக்கூடிய வேலை. தெரியுமா உனக்கு? என்ன வேலை? எங்க அண்ணன் மைசெட்டு போடுதே. ஆமா. இது ஒரு வேலையா? வேலை இல்ல. இதை விட ரொம்ப சிரமமான வேலை தாய்மார்கள் பார்க்கக்கூடிய வேலை. தெரியுமா உனக்கு? தெரியாது. தெரிஞ்சுக்கா. என்ன விஷயம்? 100 நாள் வேலை. எவ்வளவு சிரமப்பட்டு பாக்குறாங்க தெரியுமா? ஏங்க அது ரொம்ப கஷ்டம் தான் தெரியுமா? உங்க அப்பா ஊர் புறங்க பூரா அங்க உட்காந்து தான் பேசுவாங்க. நான் கூட நாடகம் 3 மாசம் இருப்பில்ல, அதுக்கு எழுதி போட்டிருக்கேன் 100 நாள் வேலைக்கு. பாப்பா. ஆமா. எவன் குடும்பத்தை எப்படி கவுத்தலாங்கிறது அங்க உட்காந்து தான் பிளான் போடுவாங்க. அப்படி யாரையா பேசுறது? தெரியாதா? காலையில கிளம்பும் போதே பாரு ஒரு செட்டை போட கிளம்புவாங்க. பரமபதம் தாயக்கட்டை பெண் சிப்பு சினுக்கடி எல்லாத்தையும் கொண்டு போறது. அங்க உட்காந்துக்கிட்டு என்ன வேலையா பாக்குறது? என்ன வேலை பார்ப்பாங்க? முன்னாடி ஒரு ஆத்தா உட்கார வச்சுக்கிறது. இவங்க கொஞ்சம் உயரமா உட்காந்துக்குவாங்க. சரி. மண்ட மசத்தை விரிச்சு ஓட்டு உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டே ஊர் புறணி பேசுறது. ஆமா. ஏண்டி ராக்காயி, உனக்கு இந்த விவரம் தெரியுமாடி? தெரியாதுடி. அந்த கறிக்கடைக்காரன் இருக்கான்ல, அவன் தாண்டி தர்ணிஸ்ரீயை வச்சிருக்கான். ஏன் பேர் எதுக்கே சொல்ற? அடியே எத்தனாவது ஆளா? 3வது ஆளா? அப்ப அங்க ஊர் புறணி பூரா பேசுறது பூரா அங்கதான். எங்க ஏழு ஆம்பளை நாங்க அப்படி பேசிருக்கோம்னு ஒத்த வார்த்தை சொல்லு சுட்டு விடுவாப்பா. அடேங்கப்பா, ஒரு வாரம் 1000 வார்த்தை சொல்லலாம். சரியா? சொல்லு. அங்க போய் சீட்டு விளையாடுறது. எங்க விளையாடுற? இவன் பொண்டாட்டி எப்பரா கரெக்ட் பண்றது, இவனை எப்பரா கெடுக்கிறது இவள. எக்ஸ்கியூஸ் மீ. அரசாங்கத்துல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, தெரியுதா தெரியலையா? என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க? ஒரு கல்யாணம் பண்ண ஆண்மகன் மனைவியுடைய சம்மதத்தோட இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு அரசாங்கத்துல சட்டமே கொடுத்துருக்காங்க. நான் படிக்கலையே எப்படி ஒண்ணு. உலக நடப்பு தெரியாம இருக்கே புள்ள. ஒரு ஆம்பளை 2 கல்யாணம் பண்ணலாமா? இருக்கிறவன் செய்யறா, இல்லாதவன் படுக்கிறியா? உனக்கு ஏன் வலிக்குது? நாங்க இருக்கிறோம் செய்யற, உனக்கு ஏன் வேதனையா இருக்கு? இருக்கிற சைடு உன் பொண்டாட்டி மட்டும் செய்யுங்க. என்னப்பா அடுத்த பொண்டாட்டிக்கு ஏன் ஆசைப்படுறீங்க? என்னதான் ஒரு பழமொழி சொல்லுவா தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? அழகு போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல வப்பாட்டி வேணும்னு. ஆமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் இப்ப ஓபன் டைப். அப்புறம் நீங்களும் வப்பாட்டி வச்சிருக்கீங்களா? அப்ப பெரியப்பா ஓன்னு கத்துறாரு. இப்ப நான் கேக்குறேன், என்னமா ஆம்பளை நாங்க தான் 2வது பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறோம், நீங்க என்னமோ ஒழுக்கமா இருக்கிற மாதிரி. நாங்களாம் என்னைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? ஒரு பொம்பளை சோறு போற நேரத்துல சோழியை முடிச்சு போடுவான்னு ஆம்பளைல சொல்லிருக்காங்களா? அப்படி இல்ல, சொன்னது இல்ல. ஒரு பெண் நாங்க தெரிஞ்சு செய்யற, நீ தெரியாம செய்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க பாரு, ஒரு பெண் பண்றது தவிர எல்லாத்தையும் சுத்தி காட்ட கூடாது. சரியா? அதே மாதிரி சில ஆண்கள் பண்ற தப்புனால எல்லா ஆண்களையும் குறை சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். நீ பேசுற உன்னைய மட்டும் தான் நான் சொல்ல முடியும். நான் என்னமோ 2வது பொண்டாட்டிக்கு நாகது உங்களோட திரும்ப. நீ அப்படித்தானே லோலோன்னு தெரியுற. நான் யார் முன்னாலும் சுத்த மாட்டேன், என் முன்னாலதான் சுத்த வைப்பேன். ஆமா ஆமா ஆமா. எத்தனை தடவை என் முன்னால நீ சுத்தி இருக்க? இது வரைக்கும் நான் சொல்லிருப்பேனா? தெரியாது மாப்பிள்ள. என்ன சொல்றீங்க? இந்த நேரத்துல மடியில படுத்துக்கிட்டு தூங்குவேனாங்கறா. நான் பக்கத்துல சொல்லிட்டாரு டார்லிங். தரணி பாருங்க சூர்யா, என்னதான் நீ என்னை மயக்கணும் நினைச்சாலும் இதுல சிக்கிறவன் நான் கிடையாது. ஆமா ஆமா பாவ பெரியவர்ல. இல்ல பெரிய அசந்து தூக்கம் வந்து தூங்குனா நீ அதுக்கு மயக்கி வந்த மேடையில சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே எல்லா விஷயத்திலயும் சரி ஆண்கள் மாதிரி விட்டு கொடுத்து போக முடியாது. நீங்க தான் விட்டு கொடுக்குறீங்க, நாங்க எதுவுமே விட்டு கொடுக்கறது இல்லையா? என்ன விட்டு கொடுத்துட்டீங்க? நீங்க என்ன விட்டு கொடுத்துருக்கீங்க? நிறைய இருக்கு. நாங்களும் நிறைய இருக்கு. ஆண்களுக்கு ஏதாவது சலுகைகள் பண்ணிருக்காங்களா? கிடையாது. இந்த உலகத்திலேயே ரொம்ப பாவமான பிறவிகள் யார் தெரியுமா? யாரு? ஆம்பளை நாங்க தான் பாவம். என்ன பாவம் அப்படி பாவப்பட்ட சொல்லுங்க. நான் உட்கார்ந்து யோசனை பண்ணி பாப்பேன், ரொம்ப பாவம். என்னங்க பாவம் அப்படி? அரசாங்கத்துல இருந்து எல்லாமே உங்களுக்கு தான் சலுகை பண்றாங்க. பேருந்தில் ஏறினா இலவசம். சரி. மாசமான 1000, மாசம் ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய். சரி. பணம் கொடுக்குறாங்க. இந்த இப்ப உங்க பகுமான அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் ஏத்தி விட்டுருக்காங்க, எங்க அக்கௌண்ட்ல ஏத்தி விட்டுருக்காங்கல்ல. அப்ப எங்களுக்கு ஏதாவது இலவசம்னு கொடுக்குறாங்களா? நாங்க என்ன கேட்க போறோம்? என்ன கேக்குறீங்க? பேருந்தில் இலவசம் கேட்கறமா? வேணாம்யா. சரி. மாசம் எங்களுக்கு பணம் கொடுங்க. எங்களுக்கு அது வேணாம். ஒரு குவார்டர் வாங்கினா ஒரு கட்டிங் இலவசம் கொடுக்கலாம்ல. போய் மோதிரத்தை குடி, உனக்குலாம் அறிவு இல்ல. அதுலயும் போதை வரும்னா சொல்லு குடிக்கிறோம். ஒரு கட்டிங் வாங்கணும்னா ஒரு கப்பு இலவசம் கொடுக்கலாம்ல. ஏன் எங்களுக்கு மட்டும் அது செய்ய மாட்டேறாங்க? உங்களுக்குலாம் செய்யவே கூடாது, உங்களுக்கு மட்டும் செய்யறாங்களே ஏமா? அதெல்லாம் பெண்களை பாராட்டி கொடுக்கப்பட்ட ஒரு சலுகைகள். அதெல்லாம் சரியா? என்னத்த நீங்க கின்னஸ்ல போய் சாதிச்சிட்டீங்க, பாராட்டி உங்களுக்கு கொடுக்கறாங்க. பெண்கள் நாட்டின் கண்கள் இருக்கறாங்க, புரிஞ்சு பேசணும் சூர்யா. ஆண்கள் நாட்டின் தூண்கள். என்னத்த தூணா நீ இப்படி வளர்ந்துட்ட? ஏய், தூணா இருந்து எப்படி பொளக்க முடியும்? தூணை வச்சு தான் பொளக்க முடியும். அப்புறம் நீங்க சொல்லிருக்காங்க ஆண்கள் நாட்டின் தூண்கள் இருக்காங்க. இந்த காலத்து ஆம்பளைங்க யாராவது அப்படி இருக்கீங்களா? என்னைக்காவது தூணை மதிச்சிருக்கியா? எல்லாத்தையும் அப்படி பேச மாட்டேன். என்னைக்காவது தூணை மதிச்சிருக்கியா? என்ன தூணை மதிச்சிருக்கீங்களா? அந்த தூணுக்கு பூ போட்டு சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டுருக்கியா? என்னது தூணை மதிக்கணும்.
தூணை மதிச்சாத்தா உன் பூனுக்கு வேலை. அந்த காலத்து ஆம்பளைங்க அப்படி இருந்தாங்க. மதிக்கிற மாதிரி இந்த காலத்துல அப்படி யாராவது இருக்கீங்களா? ஏன் மதிக்கிற மாதிரி இப்ப எந்த ஆம்பளை தான் இல்லாம இருக்கு? யார பாரு சின்ன 5 வயசு குழந்தைய கூட விடுறது இல்ல. வெக்கமே இல்லாம பேசுறீங்க பாரு. அது தப்புதான். அதுக்குன்னு இதெல்லாம் நியாயப்படுத்தி நான் பேச முடியாது. தப்புனா தப்புதான். அது யாரா இருந்தாலும் சரிதான். அதத்தான் நானும் சொல்றேன். இப்ப எனக்கு பெரிய வேதனை என்ன தெரியுமா? என்ன வேதனை? +2 படிச்ச பொம்பளை பிள்ளையா. ஆமா. பாத்ரூம் போன புள்ள. ஆமா. ஒருத்தங்க கற்பழிச்சு அந்த புள்ளைய கண்டதுண்டமா வெட்டி கொண்டு விட்டாங்க. ஆமா. மனசு இதெல்லாம் நினைக்கும் போது உலகம் எங்கதான் போதோ தெரியும். அட இதை கூட விடியா? வீட்டுல ஒரு கிழவி இருந்திருக்காங்க. கிழவனை அடிச்சு கொண்டு விட்டு கிழவியை ரேப் பண்ணிருக்காங்க. அத கூட விடு. இப்ப யூடியூப்ல பார்த்தேன். என்னமாமா? ஒரு நாயை போட்டு ரேப் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாயை போட்டு ரேப் பண்ணாமா? அப்ப எந்த அளவுக்கு காமவெறி புடிச்சு திரியுறாங்க. இல்ல இதெல்லாம் நிறைய உலக நடப்புகள் நடக்குது. நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேமா. இதெல்லாம் தப்புதான். தப்புதானே? அதுக்கு நீ இல்லைன்னு சொல்லல. சரி. ஆனா ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுக்கறான்னு வை. ஒருத்தன் கொலை செஞ்சிருப்பான். சரி. அவனுக்கு தண்டனை கொடுக்கறாங்க. ஆமா. கொலை செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா? இந்த கொலையை செய்யடா அவன் அங்க ஓறியான் அவங்க அதை செய்யறான் அப்படி தூண்டி விடுறான் பாரு. அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா? தூண்டி விட்டவங்க தான் தண்டனை கொடுக்கணும் முதல்ல. இப்ப சொன்ன பாரு. ஆமா. சரியான வார்த்தை. அப்ப தூண்டி விட்டவங்களுக்கு தானே தண்டனை கொடுக்கணும். ஆமாங்க. அப்ப நான் முத தண்டனை உங்களுக்கு தான் கொடுக்கணும். நாங்க என்ன பண்றோம்? முத உங்களை. நாங்க என்னங்க பண்றோம்? நீங்க என்னதான் பண்ணல? இங்க பாருங்க என்னைய பத்தி நீங்க குறை சொன்னா ஒத்துக்குவேன். நான் பெண்கள் தாய்மார்களை ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற தாய்மார்களை சொல்லலாமா? சரி. அது அவங்களுக்கே தெரியும். ஆமா. இப்ப படமெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நீ படம் பார்த்திருக்கியா? படம் பார்த்திருக்கியாமா? படம் பார்த்திருக்கியாமா? படம் பார்த்திருக்கியா? அது ஒண்ணு. படம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். பழைய படம் பார்த்திருக்கியா? தில்லானா மோகனம்மாள் படம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். திருவிளையாடல் படம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். அதுல பத்மினி அம்மா, சாவித்திரி அம்மா பெரிய பெரிய நடிகை எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அவங்க நடிக்கும் போது உடம்புல ஆபாசமான Dress போட்டு நடிச்சாங்களா? எதுவுமே கிடையாது. கிடையாதுல. ஆபாசம் இல்லாம தானே Dress போட்டு நடிச்சாங்க. இப்ப நடிக்கிற பொம்பளை பிள்ளைய பூரா பாருங்க. ஒரு ஜன் பாடி ஒரு ஜன் ஜட்டி. வா ஓ காவாலியா ஓ காவாலியா கவட்டை பொறந்துக்கிட்டு இப்படி கூப்பிட்டா தூக்கி போட்டு செய்யாம அப்புறம் என்ன சாமியா கும்பிடுவாங்க? நாங்க என்னங்க பண்ண முடியும்? காசு குடுக்கற பியத்தின மாதிரி போய் அரைகுறை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆடுறீங்க. உங்களால எந்த விளக்கமாத்தல அடிக்கிறது? இது டைரக்டர் என்ன கேரக்டர் கொடுக்கறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க பண்ண முடியும். டைரக்டர் மசித்த புடுங்க மறந்து கொடுத்து சாவ சொல்லி நம்ம சாவிங்களா? மசித்த புடுங்கி போறாரு நீ போய் அள்ளி போடு போ. ஆளுங்கள பூரா குறை சொல்றது. ஆமா. இதோட நிப்பாட்டிக்கோ. இங்க பாருங்க. அம்மா இங்க என்ன பண்ற? இந்த இடத்துல ஆடி பிளான் வியாபாரம் பார்க்கறதுக்கு நீ வந்திருக்கீங்க. வியாபாரம் பார்க்கறதுக்கு. வியாபாரம்? என்ன வியாபாரம்? இளந்த பழம். ஓ இளந்த பழமா? ஆச்சாரே புடிங்க ஆச்சாரே. இளந்த பழ வியாபாரமாம்ல. மலக்கடு பழ அம்மா ஓ மழையா அடிச்சு போட்டு நினைச்சுமா? இதுதான் கவட்டக்குள்ள போய் விளையாடாட்டம். இப்போ தனித்தனி ஆடுவோம். ஆச்சாரே புரியுங்க ஆச்சாரே பார்த்துக்கோ கல்லு புரிய ஆயிட்டு இருக்கு. ஏறாத மலமேல இழந்த வளர்த்திருக்கு இழந்த வளர்த்திருக்கு இழந்த வளர்த்திருக்கு நான் ஏறி உழுப்பட்டுமா
ஏறி மரத்தை அடிவாரத்தோட வெட்டி விட்டுறேன். ஓஹோ, பாக்குவத்தால மாத்தணும், பார்வதிய வாக்கணும். பார்வதியை பார்க்கணும். செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா, குத்தடி செய்யலக்கா, குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா. குத்தடி குத்தடி செய்யலக்கா, குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா.